மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க. இந்த பதிவை ஒரு 10 நிமிஷம் கூர்ந்து கவனித்து கேளுங்க. பல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த திருப்தி அப்படிங்கிறது இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். பரவாயில்லப்பா, ரொம்ப நாளாக ஒரு குழப்பத்தில் இருந்தேன், அந்த குழப்பம் எனக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. நானே ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் யூடியூப்பில் பார்த்துட்டு இவருடைய காணொலியில் இவ்வளவு தெளிவாக நமக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு, இனி நம்ம ஒன்றும் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு இந்த பலன் இருக்கும். ரிஷபம் ராசி கால சக்கரத்துக்கு 2வது வீடு, தனம்பாக்கு குடும்பஸ்தானம், சுக்கிரனை அதிபதியாக கொண்ட இந்த ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதமும், சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், செவ்வாய் பகவானுடைய மிருகசீர்ஷ நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்கள் என 9 பாதங்கள் இந்த ராசியில் இருக்கின்றது. ராசியினுடைய சின்னமே பார்த்திங்கன்னா காளை. அதாவது பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உழைக்கிற ராசி, பிரதிபலனை எதிர்பார்க்காம பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ராசி, நட்பாக அன்பாக எல்லோரிடமும் பழகக்கூடிய ராசி, பேச்சு வார்த்தையில் ரொம்ப கனிவு பணிவு அப்படிங்கிற விஷயம் உண்டு. ஆக வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே அனுசரித்து போகணுங்க. நாம் போகிற போது என்ன கொண்டு போக போகிறோம், இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து சந்தோஷமாக அனுபவிப்போம். அப்போ இல்லாதவருக்கும் கொடுத்து அவங்களையும் அனுசரித்து அவங்க சந்தோஷத்தில் நம்மளும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி தான். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி நண்பர்கள் ரொம்ப சந்தோஷமாக குதூகூலமாக இருக்கிறாங்க, ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தில் இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு மனசு ரொம்ப பதபதச்சிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி 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 இவங்க மட்டும் இவ்வளோ சீக்கிரம், எப்படி இவங்க மட்டும் நல்லா இருக்கலாம். ஆக நமக்கு கிடைக்கிற அந்த உரிமைகளை கூட சில பேர் தட்டி பறிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்ம முன்னேறினா சில பேருக்கு பிடிக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ரிஷபராசி நண்பர்கள் முன்னேறினாங்கனாலே சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. எப்படா அவங்க காலை பிடிச்சி கீழே இழுத்து போடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே தான் இருப்பாங்க. ஆனால் கூட நல்லா பேசிக்கிடுவாங்க, பழகிக்கிடுவாங்க, பாசமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவாங்க. ஆனால் நமக்கு இது தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. நம்மளுடைய சின்னம்தான் காளையாச்சே. நம்ம என்ன நினைப்போம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு தான் நினைப்போம். ஆக இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது இந்த ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. யார் பகையாளி, யார் நண்பர், யார் சரியான உறவு அப்படிங்கிறத இவங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தில் நெகட்டிவாகவே நிறைய நடந்துடும். அதனால் ஒரு புரிதல் அப்படிங்கிறது, மற்றவர்களை எளிமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அப்படிங்கிறது நமக்கு குறைவு. அப்படிங்கிறத விட நம்ம யதார்த்தமாக இருந்துடுறோம் அப்படிங்கிறதா உண்மை. அந்த யதார்த்தத்துக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன தெரியுமா? மாபெரும் துரோகம்தான், மாபெரும் இழப்பீடுகள் தான். இந்த நம்பிக்கை துரோகங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நடந்துடும். சில நேரங்களில் நமக்கு நாமே நம்ம எதிரிகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் போய், அது என்ன தெரியுங்களா, நல்லா மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சுருப்போம், எல்லாத்தையும் கூட்டு உபசரிப்போம், பாசமாக வச்சுருப்போம், என்ன வேணாலும் அவங்களுக்காக செஞ்சு கொடுப்போம். ஆனால் இவ்வளவும் செஞ்சு நம்ம நல்ல பேர் வாங்குவோமான்னு கேட்டால் அது மட்டும் நடக்காது. ஏன் தெரியுமா? நம்ம ராசிக்கு அதிபதி சுக்கிரன், பகைக்கு 6ஆம் இடத்துக்கு அவர் தான் சுக்கிரன். அப்போ என்ன தான் நன்மை செஞ்சாலும், விழுந்து நன்மை செய்தாலும் நமக்கு கடைசியில் கெட்ட பேர் தான் கிடைக்குது. அப்போ இந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு கேட்டால், நம்ம அவங்கள எளிமையாக புரிஞ்சுக்கிற முடியாது. அப்போ அந்த புரிஞ்சுக்கிற முடியாத அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இந்த சூழ்ச்சி தந்திரத்தோடையே நம்ம கூட பழகிட்டு இருப்பாங்க. ஏன்னா கால சக்கரத்துக்கு 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது புதன், அவர் நமக்கு நட்பாக இருப்பார், ரிஷபராசிக்கு நட்பாக இருப்பார். அப்போ பகையாளி நட்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம மெய் மறந்துடுவோம். இந்த ஒரு விஷயத்தில் அவர் நமக்கு பெரிய ஆப்பு தான் வச்சுட்டு போவார். அது மாதிரி ரிஷபராசி நண்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதனால் பழகிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நினச்சிடாதீங்க. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்மளையும் பார்த்துக்குருவாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நம்மளுடைய தேவைக்கு, நம்மளுடைய எதிர்கால தேவைக்கு நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தனக்கு வச்சுக்கிட்டு தானம் பண்ணணும் அப்படிங்கிறதான் ரிஷபராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதனால் எல்லா ரகசியங்களுமே எல்லாத்துட்டையும் போட்டு உடச்சிட்டிங்கன்னா நம்ம ரகசியங்களை அவங்க எடுத்துகிட்டு போய் நல்லா இருப்பாங்க, ஆனால் நமக்கு ஆப்பு வச்சு விட்ருவாங்க, நம்ம நல்லா இருக்க முடியாது. அதனால் ரிஷபராசி நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை மறைச்சி பேச உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
அதாவது யதார்த்தமாக எல்லாத்தையும் சொல்லி விட்டுறீங்க. யதார்த்தமாக எல்லா விஷயங்களும் மற்றவங்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்கிறீங்க. அது லாபமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், துன்பமாக இருந்தாலும், இன்பமாக இருந்தாலும், என்ன ஒரு செய்தியாக இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட வந்து வெளிப்படையாக பேசி பழகிற ஒரு காரணத்தினால இந்த வெளிப்படை தன்மைக்கு நம்ம வந்து நல்லா இருக்க முடியாது. அப்போ நம்மளுடைய ரகசியங்களை வந்து நமக்கு மூடி மறைக்க தெரியாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா எந்த ரகசியத்தை நம்ம மூடி மறைக்க முடியும்? ஏன்னா நம்ம அப்படி மூடி மறைக்கிற ஆட்கள் இல்லை. இந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம வந்து நிறைய பொது இடங்களில் நம்மளுடைய சுற்றத்தார்கள் மத்தியில் நம்ம நிறைய இழப்பீடுகளை வந்து சந்திக்கிறோம். அப்போ நமக்கு நாமே எதிரி அப்படிங்கிறது என்னது? நம்மளை வந்து அளந்து பேசலைன்ற போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு உதவி செஞ்சாலும் பார்த்து செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம செய்யலைன்ற பொழுது, அதாவது என்ன சொல்ல போனால் குறிப்பாக ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டு, அதுதான் விஷயம். அது ரிஷபராசிக்கு உரித்தான ஒன்று. இது பல ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பதிவை கேட்குறபோது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால ரிஷபராசிக்காரங்களுடைய முன்னேற்றங்கள் தடைப்படுது, நமக்கு வர வேண்டிய வருமானங்கள் தடைப்படுது, நம்ம எவ்வளவோ உழைச்சும் புண்ணியம் இல்லாமல் போகுது அப்படின்னா அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கிறோம். அதனால் இந்த பதிவை கேட்குற நிமிஷத்துலேருந்து நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறதா உண்மை. எப்படி சரி பண்ணுறது? முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான தொழில் ரகசியங்களை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாக பேச பேச அந்த தொழில் அப்படிங்கிறது அபிவிருத்தி அடையாது, அது அப்படியே மந்த நிலையாயிரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க, இது உண்மை, 100% இதுதான் உண்மை. அப்போ ரிஷபராசி நண்பர்கள் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். எந்த இடத்துல என்ன பேசணும் ஏது பேசணும் கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா சுக்கிரன் ஆடம்பரம் சந்தோஷ கிரகம் இல்லையா, ஓப்பன் டால்க், எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடும். அப்போ ஓப்பனாக பேசுகிறபோது என்ன நடக்குது? அந்த பேச்சுவார்த்தையோடு அடுத்தவங்க குற்றம் கண்டுபிடிச்சி நம்மளை வந்து குற்றவாளி ஆக்கிடுவாங்க. ஆனால் நல்ல விஷயத்தால் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஒரு 1000 வார்த்தைகள் பேசியிருக்கோம்னா அதில் ஒரு வார்த்தை தான் நம்ம தவறாக பேசியிருப்போம். அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அந்த 1000 வார்த்தை பாக்கி இருக்கிற 999 வார்த்தையும் அழிச்சு விட்டுருவாங்க. நம்மளை குற்றவாளி அப்படிங்கிற கூண்டில் ஏற்றிடுவாங்க. இதுவும் உண்டு. அப்போ நம்ம முன்னேறதுக்கான ஒரு சில விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம முதன்மையாக இந்த விஷயங்களெல்லாம் சரி பண்ணிக்கிறணும். சரி, ரைட்டு, விஷயத்துக்கு வருவோம். இப்போ சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். சனி 3ஆம் பார்வையாக நம்ம ராசியை பார்க்குறாரு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் உடல் அசௌகரியம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சனியினுடைய 3ஆம் பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லான பார்வை. அந்த பார்வையில் எந்த ஒரு ராசியும் சிக்கக்கூடாது, எந்த ஒரு கிரகமும் சிக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இருந்தாலும் ரிஷப ராசிக்கு வந்து அவர் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறனால பிடித்தமான ராசி ரிஷப ராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து உங்களை வந்து புரிந்து கொள்வதற்காக, உங்களை உணர வைப்பதற்காக, இனி அடுத்த மூமெண்ட் நீங்கள் எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணுன்றதுக்காக இவர் 3ஆம் பார்வையாக நம்மளுடைய ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது நம்மளை நாமளே சந்தேகப்பட வச்ச மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போவார். அந்த உணர்தல், புரிதல் தன்மை எதையுமே சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக செய்ய முடியாது. போக போக அப்படி லேட்டாகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரிஷபராசிக்காரங்களுக்கு போனவுடனே தொட்டது தொழுங்காது. ஆனால் லேட்டாக நடந்தாலும் நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிறதா ரிஷபராசி. லாபஸ்தானத்தில் சனி பகவான் அவரே யோகாதிபதியாக இருந்துட்டார்னா விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு சனியே யோகமாக வந்துட்டார்னா அவர் லாபஸ்தானம் இருக்கும்போது இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் அல்லாமல் கிரக அமைப்புகள் சுக்கிரனோடு சேர்ந்து தான் சனி பயிற்சியாக இருக்கிறார் இல்லையா. சுக்கிரனும் அவர் வந்து உச்சத்தில் இருக்கிறார். ஒரு விதத்தில் உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி தான் நல்ல விஷயம்தான். தேவைகள், அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தியாகும். ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களில் ஆதாயம் அப்படிங்கிற விஷயம் உண்டு. இப்போ எல்லாம் வந்து ஏதாவது 10 ரூபா நமக்கு ஆதாயம் இருந்தால் பேசுவோம், இல்லைன்னா பேசாமல் இருந்துக்குருவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. ஏன் போய் தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணணும்? அந்த உபதேசத்துக்கு கூட இப்போ நம்ம வந்து ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அதுக்கு கூலி வேணும் இல்லையா. எத்தனை நாளைக்கு தான் சம்பளம் இல்லாமையே வேலை செய்கிறது? நம்ம குடும்பம் என்ன ஆகிறது? நம்ம பிள்ளை குட்டியை என்ன ஆகிறது? இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. அதனால் நமங்களுடைய தேவை அது பூர்த்தி ஆகணும். இல்லைன்னா அது மற்ற எந்த எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் வேணாம். வெட்டி பேச்சு பேசுகிறதுக்கு நான் ஆள் இல்லை, வீணான வேலை செய்கிறதுக்கு நான் ஆள் இல்லை அப்படிங்கிற அந்த பொறுப்பை உணர வைப்பதற்காக சனி பகவான் உங்களை 3ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ உங்களுக்கு பொறுப்பு ரொம்ப வரணும். ரொம்ப பொறுப்போடு இருங்க. அதாவது வெகுளித்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக இல்லாமல் நம்ம எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசுகிறதுக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அப்போ உங்களை நீங்களே ஒரு கடிவாளம் போட்டு வச்சுக்கோங்க. 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார்.
மனசில் கொஞ்சம் தெளிவாக சிந்திக்க முடியாது. ஆனாலும் தெளிவாக சிந்திப்பீங்க, சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் லேட்டாகவே நடக்கும், நல்லதெல்லாம் முடியும் இல்லையா? நமக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் லேட்டானாலும் தாமதமானாலும் அது உடனே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 5ஆம் இடம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இல்லையா? நம்மளுடைய குலதெய்வம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறனால பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதுனால கவலைகள் வேண்டாம். அவர் பார்க்கக்கூடிய 10ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பார். கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற விஷயம், ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் வந்துடும். அப்போ நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் பயம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. குரு பகவானும் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். அவரும் அந்த 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது, சனியும் அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது, எப்படி வச்சாலும் நம்ம ஒரு மேன்மையிலும் மேன்மை அடைவோம் அப்படிங்கிறது, ஒரு கௌரவமான வாழ்க்கைக்கு நாம் சொந்தக்காரர்கள் ஆவோம் அப்படிங்கிறது உண்மை. அதனால் நிறைய பிளானிங் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பிளானிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த பிளானிங் எல்லாம் என்றைக்கு சக்ஸஸ் ஆகும், எப்படி நமக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எதிர்கால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான். அடுத்தடுத்து தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில் தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு பலன்கள் இருக்கிறது. ஜாதகம் பார்க்குற போது வெறுமனே மேற்கோட்டமாக கட்டத்தை வச்சு பார்க்கனால எந்த ஒரு புண்ணியம் கிடையாது. ஜாதகத்தை திதி, வாரம், நட்சத்திரம், கரணம், நாமயோகம் இதெல்லாம் தெளிவாக ஆய்வு பண்ணி நமக்கு என்ன செஞ்சால் என்ன நடக்கும், நம்ம தொழில் பண்ணலாமா, தொழில் பண்ணக்கூடாதா, சொந்த வீடு கட்டலாமா, சொந்த வீடு கட்டக்கூடாதா, அல்லது வாடகை வீட்டில் தான் இருக்கணுமா, சொந்தத்தில் கல்யாணம் முடிக்கணுமா, இல்லாட்டி அந்நியத்தில் கல்யாணம் முடிக்கணுமா, நம்ம குடும்பம் எப்படி இருக்கும், ஏது இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே ஜாதகத்தில் அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறது, இந்த திதி எந்த திதியில் பிறக்கிறோமோ அந்த திதி சூனியத்துக்கு என்ன கிரகங்கள் வருது அப்படின்னு பாருங்கள். சும்மா வெறுமனே பார்த்தா எந்த ஒரு விஷயமும் நடக்காது. சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறார், பணம் கொட்டணும் அப்படிங்கிறத விட சனி பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல விஷயம். நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நமக்கு யோகமான தசாபுத்திகள்னால் கவலையே வேண்டாம், நல்லது தான் நடக்கும். புரியுதுங்களா? அதனால் ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் அஷ்டமாதிபதி 2ல் இருக்கிறார் பாகிஸ்தானத்தில். அதனால் அவர் அடுத்து பேச்சாருக்குள்ளே கொஞ்சம் வாக்கு மனுவில் பார்த்து கவனமாக இருங்க, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. நிறைய பணம் அப்படிங்கிற செலவாகிட்டே இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத ரிஷபராசி நண்பர்களுக்கு இதெல்லாம் உண்மை தான். அதனால் ஜாதகத்தை தெளிவாக பார்த்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளை தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், எந்த தெய்வ தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக சொல்ல போனால் இந்த சனிபகவானுடைய சன்னிதானங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிற சிறப்பு, எல்தெய்வம் ஏற்றுறது சிறப்பு, குருபானுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆக ஜாதகத்தில் தான் நமக்கு யோகாதிபதியனுடைய கோவில் எங்கே இருக்குன்றது தெளிவாக தெரியும். அப்போ அவதார புருஷனுடைய சன்னிதானங்களுக்கு சென்று வந்தால்தான் நமக்கான பரிகாரம் சரியாக வேலை செய்யும். வெறுமனே பரிகாரம் பண்ணினா ஒரு பிரயோஜனம் இருக்காது நண்பர்களே. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.